வணக்கம். நான் குணப்பாவேந்தன். வேட்டை செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தினுடைய மாவட்ட மேலாளர் அலுவலகத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நல சங்கத்தின் சார்பாக மாபெரும் குடியேறும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய ஆயத்தீர்வை அமைச்சர் அவர்கள் 25 ஊதிய உயர்வு கொடுத்த நிலையில் இது எங்களுக்கு திசை திருப்பக்கூடிய நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் ஆயத்தீர்வு அமைச்சர் அவர்கள் 25% ஊதிய உயர்வு கொடுத்த நிலையில் இது திசை திருப்பக்கூடிய செயல். எங்களுக்கு பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு, காலமுறை ஊதியம் போன்றவை வழங்கிடாமல் சமூகத்தில் எங்களை ஒரு குற்றவாளியாக சித்தரிக்கக்கூடிய இந்த 10 ரூபாய் பிரச்சனையை மட்டும் பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களையும் மற்றும் இதை தடுத்து இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களையும் கண்டித்து தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நல சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அந்தந்த மாவட்ட தலைமை அலுவலகங்களில் குடியேறும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது நம்முடைய டாஸ்மாக் ஊழியர்கள் குடும்பத்தினர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய அவர்களை அவர்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் நேரடியாக உங்களுக்கு பதிவு செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் இப்பொழுது. வணக்கம்மா, உங்க பேரை பதிவு செஞ்சீங்க. என்ன விஷயமா கடலூர் மாவட்ட தலைமை அலுவலகமான டாஸ்மாக் அலுவலகத்துக்கு முன்னாடி நீங்க போராட்டம் நடத்துறீங்க? இந்த போராட்டத்தோட நோக்கம் என்ன? அரசாங்கத்துக்கு நீங்க வைக்கிற கோரிக்கை என்ன? சொல்லுங்க, கொஞ்சம் விவரமா சொல்லுங்கம்மா. என் பேரு கலைச்செல்வி. எங்க வீட்டுக்கு டாஸ்மாக்ல ஒர்க் பண்றாரு. எங்களுக்கு பணி நிரந்தரம் கேட்டும் காலிபாட்ல திரும்பி வாங்க சொல்லியும் நாங்க இந்த இடத்துக்கு போராட வந்திருக்கிறோம். பணி நிரந்தரம் கேட்டும் ஊதிய அதிகரிப்பு கேட்டு நாங்க வந்திருக்கிறோம். நீங்க ஒரு இல்லத்தரசியா இருந்து உங்க டாஸ்மாக் விற்பனையாளரா உங்க கணவர் இருந்து அவர் எவ்வளவு துன்பம் பண்றாருன்னு ஒரு வார்த்தையில சொல்லுங்க. ஐயோ, அதெல்லாம் ஒரு வார்த்தையில சொல்லவே முடியாதுங்க சார், சொல்லவே முடியாதுங்க சார். கொஞ்சம் நெஞ்ச பாடு இல்ல, அவ்வளவு கஷ்டப்படுறாரு. அதாவது இந்த 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு அவர் வர்றது பாத்தீங்கன்னா 11:30க்கு தான் வர்றாரு. அந்த 11:30க்குள்ள அந்த குடிகாரவங்கள்ட்ட பேசுற பேச்சு, இன்னொன்னு ஒரு பாட்டில ஃபர்ஸ்ட் வாங்கி குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு அந்த போதை தலைக்கு ஏறின பிறகு அதுக்கப்புறம் வார்த்தை வித்தியாசமா வருது. இதுக்கு இடையில அந்த வித்தியாசமாங்கிறதுல ஒரு பாட்டில ஓசியில கேக்குறாங்க. அந்த அதாவது என்னன்னா இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, குடிக்கிறாங்க, அரசியல்வாதிங்க. நான் டிவிகேல இருக்கிறேன், நான் திமுக இருக்கேன், நான் ஏடிஎம்கேல இருக்கேன், நீ தரலன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்த கல்ல வேலை பார்க்க முடியாது, எனக்கு மேல இடத்துல பாத்துப்பேன் அப்படி எல்லாம் பேசிட்டு தரலன்னா அப்படி ஒரு மிரட்டல். அதை குடுக்கலன்னா உடனே என்ன பண்றாங்க, அடிக்கிறதுக்கு ரெடியா வர்றாங்க. நீ வெளில வருவில்ல பாத்துக்கிற, இன்னொன்னு நீ இந்த ஊரை தாண்டி தானே போய் ஆகணும், வெளியில நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. அம்மா, உங்ககிட்ட நடக்கிற விஷயங்கள உங்க கணவர் நிறைய சொல்றாங்க. இவங்க சொல்ற மாதிரிதான் டெய்லி அவங்க வீட்டுக்கு வர்றதே உயிரோட வராங்களா இல்ல வீட்டுக்கு வந்தாதான் எங்களுக்கு தெரியும். அவங்க வரக்குள்ள யாரு என்ன பண்ணுவாங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் வீட்டுக்கு வரும்போது பயந்து தான் எங்க வாழ்க்கைலாம் ரொம்ப போராட்டமான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதான் நாங்க விஜய் அண்ணாவுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? விஜய் அண்ணா எங்களுக்கு இருந்த மாதிரியே இப்ப இருக்க ஒண்ணும் மாற்றங்கள் எங்களுக்கு ஒண்ணும் புதுசா தெரியல. இவர் ஏதாவது செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க போராடுறோம், நம்பிட்டு இருக்கோம். இன்னமும் அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுறோம். எங்க வீட்டுல எங்க பிள்ளைங்க எல்லாம் எல்லாமே அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. சரி, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், நமக்கு ஒரு நல்லது நடக்காது. 2 இதுக்கும் போட்டோம், 2 கட்சிக்கும் போட்டோம், 2 பேச்சும் எங்க கையை விட்டுட்டாங்க. இவங்களால ஏதாவது ஒரு நல்லது செய்ய மாட்டாங்களான்ற ஒரு நம்பிக்கையில போராடிட்டு இருக்கோம். எங்க போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சா சந்தோஷம், இல்லைன்னா காலத்துக்கும் நாங்க இப்படியே போராடிட்டு தான் இருக்கணும். இப்போ 19,000 நாங்க அதிகமா நாங்க போட்டிருக்கோன்னு சொல்றாங்க. இந்த 19,000 வச்சு இப்ப சராசரியா எல்லாருக்குமே மகளிர் உதவித்தொகை உண்டு. ஒரு கேட்டுக்கோங்க, நாங்க என்ன அரசு ஊழியரா, அதனால அந்த டாஸ்மாக் ஊழியர் அரசு ஊழியரா, ஒரு நிமிஷம்க்கா, அரசு ஊழியரா. எங்களுக்கு மகளிர் உதவித்தொகை 2,500 கிடையாது. எங்க மாமியாருக்கு இது வயதான முதியோர் அந்த இது 1000 ரூபாயும் கிடையாது. இது அதே மாதிரி நான் என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஹெல்ப் கேட்கணும், ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னா மினிமம் 25,000 இருக்கணும்ன்றாங்க. ஆனா எங்களுக்கு 11,000, நாங்க இப்ப கேட்கும் போது 11,000. அப்போ என் பிள்ளைய நான் படிக்க வைக்கணும்னா எனக்கு கவர்மெண்டோட சலுகையும் கிடையாது, ஊதியமும் கிடையாது. அதாவது கடன் வாங்க கூட தகுதி இல்லாதவங்க நாங்க இருக்கிறோம்.
அப்ப நாங்க எங்க பிள்ளைங்களை நாங்க என்ன பண்றது, நாங்க எப்படி சாப்பிடுறது? இந்த 11,000 சாப்பிட முடியுங்களா? நீங்களே சொல்லுங்க. இந்த பணம் பத்தலன்னு இந்த மகளிர் கொடுப்பாங்கன்னா அங்க போனா நீங்க கவர்மெண்ட் வேலையில இருக்கீங்கன்னா அவங்க முறக்க நிக்கிறாங்க. நாங்க அங்க வந்தா இங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்தா கவர்மெண்ட் வேலை இருங்க, இவங்களும் இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. சம்பளமும் பத்தல, ஒண்ணுத்துக்கும் வழியே இல்ல. எந்த ஒரு உதவியும் இல்ல சார். 11,000 சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கவர்மெண்டால கிடைக்கிற எந்த ஒரு உதவியுமே எங்களுக்கு கிடையாது. அரசு ஏன்னா பேரு மட்டும் தான் சார் அரசு. என்ன சார் சம்பளம் 23 வருஷத்துக்கான ஊதியத்தை கொடுத்துருக்காங்களா? இல்ல எங்களுக்கு திடீர்னு நல்லா இருக்கிற எங்க வீட்டுக்கு நல்லா இருப்பாரு, இன்னும் 100 வருஷம் நல்லா இருப்பாரு, அந்த நம்பிக்கை இருக்கு. ஏதோ ஒண்ணு நடக்குது. எங்களோட அடுத்த நிலை என்ன யோசிச்சு பாருங்க. அடுத்த நிலைக்கு நான் என்ன பண்ண? ஒரு நிமிஷம். இப்ப கரூர்ல விபத்துல பண்ணியிருந்தவங்களுக்கு இப்ப முதலமைச்சர் சார் போய் 41 பேருக்கும் அரசு வேலை வாங்கி கொடுத்திருக்காரு. ஆனா தமிழ்நாட்டுல நம்ம 23 வருஷமா அரசுங்க உழைச்சி தரோம். ஆனா நம்ம கணவன்மார்கள் இறந்துட்டா அந்த வாரிசு வேலை இல்ல. வாரிசு வேலை அது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாரிசு வேலை கூட வேணாம் சார். இப்போ இவங்களுக்கு அரசு வேலையா இதே நிரந்தர வேலையா கொடுத்தா கூட பரவாயில்ல சார். மாற்றுப்படி சரி ஒண்ணும் இல்ல. நாங்களும் மனிதர் தானே, நாங்களும் பொம்பளைங்க தான். இன்னொருத்தர் தாலியை அறுக்கிறதுக்கு நாங்க உடனடியா இருக்கிற ஆள் கிடையாது. எங்களுக்கு இந்த டாஸ்மார்க்ங்கிற இந்த போதையே வேணாம் சார். அத மொத்தமா இந்த தமிழ் சமூகத்துக்கு நம்ம தாய் குலம் செய்கிற விஜய் ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள் வைப்போம்ல, அது ஒட்டு மொத்தமா நீங்க ஒரே குரலா மதுபானங்களை பணி நிரந்தரம் செய்யுங்க. பணி நிரந்தரம் வேணும். இந்த தமிழ்நாட்டுல இந்த போதைன்ற எதுவுமே வேணாம். டாஸ்மாக இழுத்து மூடிட்டு ஆமா இந்த 23 வருஷத்துக்கான நல்ல ஒரு மாற்றுமறை கொடுங்க. அவங்கவுங்க தகுதி தமிழர் தாங்க, ஊதிய உயர்வு கொடுங்க. எங்க பிள்ளைங்களுக்கு அடுத்த கட்டம் என் பிள்ளைய நான் படிக்க வைக்கணும் சார். இப்ப நான் என் பிள்ளை எல்லாம் 12th படிக்குது, ஒரு காலேஜ் போறேன். இப்ப நான் எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல. ஒரு சலுகை வாங்கி கூட என்னால சேர்த்துக்க முடியல, அப்படியே நிக்குதுங்க. இதுக்கு அந்த விஜய் சார் என்ன சொல்லுவாருன்னே தெரியல. ஆமா நீங்க இப்ப வெளி விழாக்கு விசேஷங்கள் போகும்போது டாஸ்மாக் ஊழியர்னு சொல்லி ஏதாச்சும் அவமானப்படுத்த சொல்லிக்கிறதே கிடையாது. வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு சூழ்நிலையா இருக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு இது சொல்றதுக்கு. ஐயோ சம்பளமும் பத்தல ஒண்ணு. ஆனா அங்க வந்து நீங்களே என்ன டாஸ்மார்க்ல இருக்கீங்க, உங்களுக்கு என்ன குறைச்ச அப்படின்றாங்க. ஆனா உள்ள வந்து பார்த்தாதான் எங்க நிலைமை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு நாங்க கஷ்டப்படுறோம். சொல்றதுக்கு கூச்சப்படுற மாதிரி இருந்திருக்கு. எங்களுக்கு இந்த டாஸ்மார்க் வேலையே வேண்டாம், சுத்தமா எல்லாத்தையும் மூடுங்க, மூடிட்டு பணி நிரந்தரம் கொடுங்க. இல்ல 10 ரூபா பங்கு எங்க போகுதுன்னு விக்கிறவங்களை கேக்குறாங்களா சார்? இவங்கதான் ஆமா என்ன இதுதான் அப்படின்றாங்களே. அந்த வாங்குறவங்க ஒரு வார்த்தை அங்க எப்ப அந்த 10 ரூபாய் அவங்க வாங்குறாங்களா கேட்கறதுக்கு இப்படி ஒரு பதில் சொல்றாங்களே, அது என்னதானே அந்த சிஎம் பார்த்து கேட்கலாம்ல சார் அந்த கேள்வி. அதை விட்டுட்டு வாங்குறவங்களே ஏன் வாங்குற ஏன்னா வாயை புடுங்கணும். போராட்டம் கடலூர் மாவட்டத்துல மட்டும் நடக்கல, தமிழ்நாடு முழுவதும் இதே மாரி டாஸ்மாக் ஊழியர் குடும்பத்தினர்கள் வந்து தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அங்கேயே காலையில இருந்து அமர்ந்து போராட்டம் பண்ணிட்டு முழக்கம் பண்ணிட்டு இன்னைக்கு மதிய உணவு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இதுக்கான ஒரு நிலையான போராட்டத்தை உறுதியான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்கலன்னா நம்முடைய தலைவர் அண்ணன் பாரதி அவர்கள் ஆலோசனை பேர்ல இந்த போராட்டம் தொடரும்னு நினைக்கிறாங்க. அப்படி தொடருகின்ற பட்சத்துல தாய்மார்களோட உங்களுடைய நிலைப்பாடு எப்படிமா இருக்கும்? சரியா கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுப்போம். இதுல நடக்கலன்னா இது மட்டும் இல்ல, இதை தாண்டி நாங்க போராடுவோம். நாங்க ரெடியா இருக்கோம். பாரதிய அண்ணா கூட நின்னு இதை தாண்டி போராடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். தலைமைக்கு நம்மளுடைய முழு ஒத்துழைப்பு கண்டிப்பா நிச்சயமா. டாஸ்மாக் ஊழியனுடைய குடும்பத்தினுடைய முழு ஒத்துழைப்பு. அவங்க டாஸ்மாக் ஊழியருக்கு கூட வேலைக்கு போகணும் பயந்துட்டு வேலைக்கு போன கூட பரவாயில்ல சார். அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து நாங்க லேடிஸ் எல்லாம் வருவோம். நன்றிங்கம்மா. பணி நிரந்தரம் பண்ணறதுக்காக நாங்க போராட்டம் பண்ணி நிக்கிறோம். 2 பசங்க படிக்க வைக்கிறோம். படிக்க வைக்கிறதுக்காக பசங்களுக்கு இவரு இப்ப வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு மணி 11 மணி வரையும் நாங்க உட்கார்ந்துன்னு இருக்கோம். எங்களுக்காக வந்து யாரும் எதுவும் பாக்குறது கிடையாது. எங்க தூக்கத்தையும் கெடுத்து சாப்பாடுத்தையும் கெடுத்து அவங்க எப்போ வருவாங்க? குறுக்கால 30 கிலோமீட்டர் அங்கிருந்து வரதுன்னா அவருக்கு எவ்வளவு ஒரு சிரமம் இருக்கும். அது குறுக்கால என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதுக்காக நாங்க பயந்துங்கன்னு நைட்டு 1 மணி வரையும் இருந்துக்கிட்டே இருக்கணும். என்னைக்காச்சும் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துருக்காரம்மா உங்க வீட்டுக்காரரு? ஏதாவது ஒரு செய்தி சொல்லுங்க, இந்த மாதிரி கடையில நீங்க நான் அவமானப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்லி. ரொம்பவே அதிகமா இப்ப கடை முடிச்சு வரும்பொழுது
இப்ப சில்லறை வாங்குறதுக்காக இப்ப பணம் அங்க இருந்து குடுக்கணும்ல, அவங்களுக்கு குடுக்கணும்ல. மளிகை கடையில நம்ம சில்லறை வாங்குறோம்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம எடுத்து வந்து கடையில இருந்து எடுத்துட்டு வந்து தானே சார் கொடுக்க முடியும். இப்ப சமீபத்துல நடந்த சம்பவம் சார், ஒரு அண்ணன் அவங்க பைக்ல போயிட்டு இருக்கும் போது 2 பேர் முன்னாடி போயிட்டாங்க, ஒருத்தவங்க பின்னாடி வராங்க, மறிச்சு வண்டியை நிறுத்தின உடனே எட்டி உதைச்சிட்டாங்களாம். உதைச்சிட்டு செவுல ஒரு அடிய போட்டு போன புடிக்கிட்டாங்க. ஆமா, பாதுகாப்பு இல்ல. அந்த பணத்தையும் பேண்ட் பாக்கெட்ல இருந்த பணத்தை எடுத்துட்டாங்க. அது போல இப்ப ஒரு அண்ணன் தான் இப்படி நடந்திருக்குன்னு இல்ல, இப்ப எல்லாருக்கும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? இப்ப திடீர்னு அந்த கடையில ஒரு திருடு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை வந்து ஆராய்ச்சி அந்த திருட இவங்க தான் முதல் தகவல் அறிக்கை டாஸ்மாக் பணியாளர் மேல தான் சுமத்துறாங்க. அந்த திருட அதாவது வந்து எதுவுமே வந்து தெளிவா தெரிஞ்ச பிறகுதான் அவங்க சுமத்த முடியும். சப்போஸ் அந்த திருடனது ஒரு டவுட் தெரியல, இவங்க தான் புகார் கொடுக்கறது அந்த செலவினங்களை நம்ம தலையிலே சுமத்தி இல்ல, அந்த திருட இவங்க தான் சொல்லுங்களேன். அன்னைக்கு நீங்க அவங்க வேலையை விட்டு தூக்குங்க, அவங்க ஜெயில போடுங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு அந்த 1.5 லட்ச ரூபாய் காணா போகுதுன்னா அந்த 1.5 லட்சம் இவங்க எங்க இருந்து போடுறது? நீ கொடுக்கறது 10,000 ரூபாய், ஆனா நான் 1.5 லட்ச ரூபாய் போடணும். அப்ப ஆளுக்கு 50,000 மட்டும் இல்லாம முதல் பழிய நாமளே. அது எப்படி சார், அது எப்படி சாத்தியமாகும்? 50,000 நான் எங்க போறது? ஒரு காருக்கோ ஒரு வண்டிக்கோ ஒரு சேதாரம்னா எல்ஐசி போட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அந்த இது எதுவுமே கிடையாது. இல்ல மெயின் அது வேற, எங்கேயோ எவ்வளவு திருடி போறதுக்கு அதுக்கும் நாங்களே பணம் தரணும். அப்ப பாத்தீங்கன்னா நாங்களே வட்டிக்கு வாங்கணும், நாங்களே கடை. ஏன்னா நீ கொடுக்குற 10,000 எங்க அடைக்க முடியும்? தமிழ்நாடு நடக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகங்களில் குடியேறும் போராட்டம் கடலூர் மாவட்டத்தில் எதிர்பார்த்ததை விட சீரோடும் சிறப்போடும் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்கின்ற பொழுது சொன்னதை போல டாஸ்மாக் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும். எங்களுக்கு 25% 3000 ரூபாய் ஊதியம் உயர்வு என்பது ஏமாற்று வேலை. எனவே எங்களின் நீண்ட நாள் ஒற்றை கோரிக்கையான பணி நிரந்தரம் கோரிக்கையை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும். அப்படி உறுதி ஏற்கின்ற வரையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை எங்களுடைய குடும்பத்தின் தாய்மார்களே பூட்டுவார்கள். அதுவரையில் எங்கள் போராட்டம் தொடரும் என்று கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த டாஸ்மாக் பணியாளர்களின் துணைவியார்கள், தாய்மார்கள், அவருடைய பிள்ளைகள் தங்கள் குடும்பத்தினருடன் வந்து இங்கே காலையிலிருந்து முழக்கங்களையும் ஆர்ப்பாட்ட கோரிக்கையும் எடுத்து இங்கே சமையல் செய்து உணவருந்தி விட்டு இப்போது மதிய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து டாஸ்மாக் பணியாளர்களுக்கும் இந்த செய்தி ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கண்டிப்பாக நம்முடைய கோரிக்கை நிறைவேறக்கூடிய வரையில் இந்த போராட்டம் அனைத்து சங்கங்களையும் கடந்து டாஸ்மாக் பணியாளர்கள் என்ற ஒற்றை குடையின் கீழ் இந்த போராட்டம் வெற்றி அடையும். அதுவரையில் எங்கள் தாய்மார்களுக்கு எங்கள் டாஸ்மாக் குடும்பத்தின் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.